ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நமக்கு எல்பா ஃபார்க் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்பா ஃபார்க்குக்காண்டி ரொம்ப நாட்களாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்பாஃபை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஸ்டோரி மூவ் ஆகிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி ஜேன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஆட்கள்ன்ட்டு நமக்கு தெளிவாக தெரியும். லிட்டில் கார்டனில் ஸ்டார்கார்ஸ் எல்லாருமே டோரி ப்ரூக்கியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப போச்சுட்டு நமக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு, நம்ம எல்பாஃபை பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ அந்த டைம் கிரியேட்டான ஹைப் வந்து இப்போ தான் நடக்க போகுது. 24 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் நடக்க போகுது. இந்த வீக்கில் நமக்கு எல்பா பார்க் ஸ்டார்ட் ஆக போகுது. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கிடச்சிரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மரி கிடச்சிரும். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுடலாம் அதை பற்றி. இப்போதைக்கு இந்த வீடியோவில் எல்பா பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்கட் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 63 சாப்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்க்கில். ஸோ அதை வச்சு பார்க்க போஸ்டில் ஒன் பீஸில் 5வது லார்ஜஸ்ட் ஆர்க்குன்னு நினைக்கிறேன் எக்கட் ஆர்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த எல்பா ஆர்க்கு அதை விட அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 சாப்டருக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன் பீஸில் ஏகப்பட்ட ரேஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரேஸ் தான் ஜெயின் ரேஸு. நமக்கு ஜெயின்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஜெயின்ஸோட காடே பார்த்தீங்கன்னா சன் கார்டு தான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்க்காக தான் இருக்க போகுது எல்பா ஆர்க்கு. இதை தாண்டி நமக்கு இன்னும் நிறைய ரேஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் குறிப்பாக 3 ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புக்கனேர் ரேஸு, லுனரின் ரேஸு, அதுக்கப்புறம் புட்டினோட ரேஸு. இவங்க 3 ரேஸை பற்றி இந்த ஆர்க்கில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. கூமா இப்போ அங்கே போயிட்டு இருக்கான், எல்பாஃபை நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக்கனேர் ரேஸை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரேஸ் எல்லாமே ஜாய்பே கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஜேன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜாய்பே கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கான். அதனால் டோட்டலாக இந்த ரேஸை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்க்கில். இதை தாண்டி நான் கூகுள் பார்க்க போஸ்டில் 2 விஷயம் வந்து எல்லா வெப்சைட்லேயும் காமனாக போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்பாஃபை நார்ஸ் மித்தாலஜி கூட தான் அதிகமாக கனெக்ட் பண்ணுறாங்க. நார்ஸ் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீ உண்டு. அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா எல்லா ரெலம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதுபடி நீங்கள் எல்பாஃபை பார்த்தீங்கன்னா எல்பாஃபோட சென்டரில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது. இக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் ஆடம் இல்லைனா வேல் ட்ரீ எதுனாலும் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா வானத்தை தொலைச்சிட்டு போயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெளிவாக தெரியும், ஸ்கைபே ஐலண்டை ரீச் பண்ணுறதுக்கு நாக் ஆஃப் ஸ்ட்ரீம் மட்டும் ஒரு வழி கிடையாது. அதை ரீச் பண்ணுறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்ட்டு. அந்த வழி மேபி எல்பாஃபில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரீ மூலமாக கூட போக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஃபிஷ்மேன் ஐலாண்டில் ஒரு மிகப்பெரிய ட்ரீ உண்டு. அந்த ட்ரீக்கும் இந்த எல்பாஃபில் இருக்கிற ட்ரீக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க மாதிரி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் நார்ஸ் மித்தாலஜி கூட எல்பாஃப் கனெக்ட் ஆகிருக்கனால நார்ஸ் மித்தாலஜியில் வரக்கூடிய ஏகப்பட்ட கேரக்டரை நீங்கள் இங்கே பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரின்ஸ் லோக்கின்ட்டு. ஸோ லோக்கி நார்ஸ் மித்தாலஜியில் சம்மந்தமான ஒரு ஆள் தான். அண்ட் சேம் டைம் ஜெயின்ட்டுக்கு பிறந்த ஒரு பையன் மாதிரி தான் லோகியை காமிச்சிருப்பாங்க நார்ஸ் மித்தாலஜியில். ஸோ அதுபடி இங்கே லோகியை காமிச்சிருக்காங்களா? ஸோ அதுபடி நிறைய கேரக்டரை காமிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு கூகுளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிக் மாம் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு கூகுளில் போட்டிருக்காங்க. பட் இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா பிக் மாமா வந்து வானோ ஆர்க்கில் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அவன் செத்தமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் பிக் மாமுக்கும் ஜெயிண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் உண்டு. அது உங்களுக்கே தெளிவாக தெரியும். சின்ன வயசுலேயே ஒரு எல்ட்ரு ஜெயிண்டை வந்து தோக்கடிச்சிருப்பா. அந்த வயசுலேயே தோக்கடிச்சிருப்பா. அதனால எல்பஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பிக் மாமை. பட் பிக் மாமுக்கு தெளிவாக தெரியும் ஜெயின்ஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆட்கள்ன்ட்டு. அதனாலேயே அவன் பொண்ணை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. பட் அவள் பொண்ணு லோலா வந்து எஸ்கேப் ஆயிருப்பா. அந்த மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லாமல் போயிருப்பா. அந்த இடத்துல தான் பிரின்ஸ் லோக்கியை காமிச்சிருப்பாங்க. பிரின்ஸ் லோக்கியோட அப்ரன்ஸை பார்த்து தான் அவன் மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆர்க்கில் பிரின்ஸ் லோக்கியை காமிப்பாங்க. அப்போ வந்து ஊசப்பு மாதிரியே அவனுக்கும் நோஸ் அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூகுளில். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெளிவாக தெரியல. பார்ப்போம், நமக்கு ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஊசப்புக்கும் பிரின்ஸ் லோக்கிக்கும் ஒரே மாதிரி நோஸ் வந்து பெருசாக இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெளிவாக தெரியல பிக் மாம் ரிட்டர்ன் வருவாளான்ட்டு. பட் கண்டிப்பாக பிக் மாம் பைரட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இந்த ஆர்க்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி எல்பாஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐலாண்டு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்பாஃப் ஒரு ஐலாண்டு கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஜெயின்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிரின்ஸ் இருக்கானா கண்டிப்பாக கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட எல்ட்ரஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வயசு எல்லாமே 260 வயசுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னுமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு மேபி அந்த வாய்டு செஞ்சுரி பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் நமக்கு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கண்ட்ரி தான் எல்பாஃபை வந்து ஒரு கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரி தான் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரின்ட்டு. ஏன்னா ஜெயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள். அவங்கள பார்த்து ஏகப்பட்ட ஆட்கள் பயப்படுவாங்க. ஈவன் வேர்ல்டு கவர்மெண்ட்டே ஜெயின்ஸை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள். கண்டிப்பாக இந்த ஆர்க்கில் வந்து இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸும் புது ஜெயிண்ட் வாரியர்ஸ் பைரட்ஸும் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. புது ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸோட கேப்டன் வந்து ஹருஜின். ஹருஜின் பார்த்தீங்கன்னா லூஃபியோட கிராண்ட் ஃபீல்டில் இருக்கான்.
கண்டிப்பாக அவனுமே இந்த ஆர்க்கில் வர வாய்ப்பு இருக்குது, வந்து டோரி ப்ரூக்கே மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை விட முக்கியமாக லாஸ்ட் ரோடு போனி கிளிப்ஸை ஸ்ட்ராகார்ட்ஸ் மெம்பர்ஸ் இங்கே படிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெளிவாக தெரியும், ஒன் பீஸோட கடைசி சாப்டரில் வந்து ஒருத்தன் ஸ்ட்ராகார்ட்ஸ் காடி வெயிட் பண்ணிருக்கதா சொல்லியிருப்பாங்க. எல்பஃபோட அந்த கடற்கரையில் வெயிட் பண்ணிருக்கதா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ரோடு போனி கிளிப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக 4வது ரோடு போனி கிளிப்ஸை இவங்க படிக்க வாய்ப்பு இருக்குது இந்த சாப்டரில், அதாவது இந்த ஆர்க்கில். நிறைய பேர் இந்த ஆர்க்கில் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, லூஃபி சாங்ஸை மீட் பண்ணுவான், லூஃபி சாங்ஸ் கிட்ட அந்த ஸ்ட்ரா கட்டை கொடுப்பான்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பஃப் வந்து சாங்ஸோட டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது. சாங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாங்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். பட் இருந்தாலுமே சாங்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து கிளம்பி போயிருப்பான், எல்பஃப் விட்டு கிளம்பி போயிருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஆர்க்கோட எண்டில் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் டெரிட்டரியில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடக்குன்னா கண்டிப்பாக அவன் அதுதான் ஆகணும். ஸோ அதுபடி இந்த ஆர்க்கோட எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, எல்பஃப் ஆர்க்கோட எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, வந்தால் சொல்கிறேன். அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஆர்மிஸ் அந்த டிராகன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் பவரை காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோலி நைட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக வந்து எபிசோடில் ஹோலி நைட்ஸை காமிச்சிருப்பாங்க, இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதுபடி இந்த எல்பஃப் ஆர்க்கில் ஹோலி நைட்ஸை நமக்கு காமிப்பாங்க, 1 by 1 ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. யார் அவங்க, என்ன மாதிரி பவர் வச்சுருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்ட்டு நமக்கு காமிக்க போகிறாங்க. ஸோ அதுபடி கண்டிப்பாக டிராகனுமே அவன் பவரை ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சாங்ஸ் vs லூஃபி தான் இந்த ஆர்க்கில் மீட் பண்ணுவாங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமாக வந்து பாசிபிலிட்டி இருக்கிறது டிராகன் vs லூஃபி இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது. ஏன்னா லூஃபி கிட்ட இப்போ வேகா பங்கு இருக்கான், அதாவது நம்ம லிலித்து. ஸோ லிலித் மட்டும் இல்லாமல் கூமாவும் இருக்கான். ஸோ இதை வச்சு நீங்கள் பாருங்கள், மேபி டிராகன் மூவ் பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டிராகன் மூவ் பண்ணுவாங்க, டிராகனோட பவரை காமிக்க வாய்ப்பு இருக்குது. டிராகனை வச்சு ஏதாவது ஒரு சம்பவம் இந்த ஆர்க்கில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி டிராகனும் லூஃபியும் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. சாங்ஸை விட வந்து டிராகன் லூஃபி தான் மீட் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா லூஃபி கிட்ட கூமா இருக்கா, நான் சொன்ன மாதிரி. ஸோ கூமா வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவன். அதே மாதிரி வேகா பங்குமே டிராகனோட ஃப்ரெண்டு தான். உங்களுக்கே தெளிவாக தெரியும், ரீசெண்ட் சாப்டரில் லிலித் வந்து ஒரு விஷயத்தை கொலைப்பு விட்டுருப்பா, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் செத்த மாதிரி இருக்கோம், பட் ஸ்டில் நாங்கள் இன்னும் சாகலன்னு சொல்லியிருப்பா. எனக்கு தெரிஞ்சு வேகா பங்கு எல்லாருமே ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாருமே ரெவல்யூஷனரி ஆர்மியில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது. ஸோ அதனால் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா லூஃபி டிராகன் மீட் பண்ணதான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கார்ப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்பு இருக்குது நம்ம லூஃபிக்கு. ஏன்னா இப்போதைக்கு கார்ப்பு பிளாக் பீடு கீழே தான் மாட்டிட்டு இருக்காரு. கார்ப்பு செத்த மாதிரி காமிக்கவே இல்லை, ஏகப்பட்ட ஆளுக்குள்ள செத்த மாதிரி காமிக்கவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டோட விஷயத்தை பின்னாடி வரலாம். ஸோ கார்ப்பை பற்றி கண்டிப்பாக நியூஸ் வரும். நியூஸ் வர போஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம லூஃபி படிக்காமல் இருக்க மாட்டான். லூஃபிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிராகனுக்குமே வச்சுக்கலாம். இதை தாண்டி கோபி. ஸோ கோபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டரில் சொல்லியிருப்பான், நான் வந்து லூஃபியை தடுக்கணுன்ட்டு. அதை வச்சு பார்க்க போஸ்ட்டில் லூஃபி கோபி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்க்கில். இதை தாண்டி பிளாக் பீடை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா பிளாக் பீடு ஒரு மிகப்பெரிய எனிமி. அண்ட் சேம் டைம் எல்லா ஆர்க்குலையுமே அவனோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும். நீங்கள் எக்கட் ஆர்க்கில் பார்த்தாலுமே எக்கட் ஐலண்டுக்கு வந்திருப்பான். அதே மாதிரி லாகோடையும் ஃபைட் பண்ணியிருப்பான். அவன் இன்ஃப்ளூன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் எல்லா ஆர்க்லையும் இருக்கும். அதுபடி எல்பஃப் ஆர்க்லையும் பிளாக் பீடோட அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி கிட்டில்லா இவங்க 2 பேருமே வான ஆர்க்கில் முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க, லூஃபியோட அலைன்ஸில் இருந்தாங்க. கிட்டு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கூட தோற்றுருப்பான், அதுவும் எல்பஃபோட கடற்கரையில் தான் தோற்றுருப்பான். ஸோ கண்டிப்பாக அவன் எப்படியாவது வந்து எல்பஃப்குள்ளே போக வாய்ப்பு இருந்திருக்கும். அவன் எப்படியாவது அடிப்பட்டாவது கிடப்பான். கண்டிப்பாக எல்பஃபில் வந்து லூஃபி கிட்ட மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கிட்டு தோற்றுருந்தாலுமே ஸ்டோரி லைனுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் நினைக்கிறேன். ஸ்டோரி லைனுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆள் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் லாவுமே. லா வந்து தப்பிச்சு போயிருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்பஃப் ஆர்க்கில் கண்டிப்பாக இவங்களை பற்றி காமிப்பாங்க. மீட் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக இவங்களை பற்றி காமிப்பாங்க. கிட்டுக்கு என்னாச்சு, லா எங்கே இருக்கான், லாவோட க்ரூக்கு என்னாச்சு, கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்களான்ட்டு இது எல்லாத்தையுமே சொல்ல வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்க்கில். இதை தாண்டி டியை பற்றி நமக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆர்க்கில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி எல்லாமே சால்வ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த எல்பஃப் ஆர்க் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்க்கு. ஏன்னா எல்பஃபில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் தான் ஒகராவோட புக்கு எல்லாமே இருக்குது. அந்த புக்கை வந்து ராபின் படிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் சோலுமே இருக்கான். அதனால கண்டிப்பாக ஏகப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒகரால நடந்த விஷயங்கள் எல்லாமே, அதே மாதிரி அவங்க அம்மாவை பற்றி, அதுக்கப்புறம் அவன் எப்படி தப்பிச்சான், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே ராபின் படிக்க ஆரம்பிப்பா. ஸோ அது மூலமாக நமக்குமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக எனக்கு டிஏ பற்றி சொல்லுவாங்கன்னு தெரியுது. டிஏ பற்றி நமக்கு ஃபுல்லாகவே இந்த ஆர்க்கில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்க்குக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபைனல் ஆர்க்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய விஷயங்களை இந்த ஆர்க்கில் சொல்லிடுவாங்க. சன்கார் நிக்கானா யார், சன்கார் நிக்கோட பவர் எப்படி
ஒர்க் ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா லூஃபி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜெயண்ட் ஃபார்மையுமே கியர் ஃபீல்டில் அப்டேன் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு சன்கார் நிக்கோவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபைனல் வார்க்கு அவனால் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ அதனால் சன்கார் நிக்கோவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை தாண்டி கண்டிப்பாக எனக்கு தெளிவாக தெரியும், எல்பாஃபில் ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக லூஃபி போவான். லூஃபி இல்லைனாலுமே கண்டிப்பாக ஜோரோ இல்லைனா யாராவது கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே ஏகப்பட்ட பயங்கரமான மிருகங்கள் இருக்குன்ட்டு டோரி புருக்கி சொல்லியிருப்பான். எல்ட்ரஸை பார்த்ததுக்கப்புறம் எல்ட்ரஸோட ஃபார்மை பார்த்ததுக்கப்புறம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்கள பார்க்க போஸ்ட்ல எல்பா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போனா கண்டிப்பாக அந்த எல்ட்ரஸோட ஃபார்மை மாதிரியே இங்கே ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட நம்ம லூஃபி வந்து ஃபைட் பண்ணலாம். அதாவது அந்த அனிமல்ஸ் கூட லூஃபி ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லூஃபியோட பவருமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த எல்பா பார்க்கில். அண்ட் சேம் டைம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், போவோ ஹான்கோ கூட செரஃபின் வந்து லூஃபியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ அதுபடி எல்பா பார்க்கில் மீட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், எல்பா பார்க்கில் வந்து போவோ ஹான்கோ கூட செரஃபின் லூஃபியை மீட் பண்ணுது. அதே மாதிரி போவோ ஹான்கோக்குமே லூஃபியை எல்லாம் எல்பாஃபில் மீட் பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு தெளிவாக தெரியல போவோ ஹான்கோக்கு வருவாளான்ட்டு. பட் போவோ ஹான்கோ கூட செரஃபின் வந்து லூஃபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. கண்டிப்பாக மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் லூஃபிக்கு ஹெல்ப் தேவைப்பட போஸ்ட்டில் கண்டிப்பாக அங்கே வர வாய்ப்பு இருக்குது அந்த செரஃபின். இதை தாண்டி எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம்னா ஊசப் பற்றி தான். ஸோ ஊசப்புக்கு இந்த ஆர்க்கில் அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய பவர் லெவல் இருக்குன்னு பேசுகிறாங்க. ஏன்னா ஊசப்பை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த சியோட பிரேவஸ்ட் வாரியராக மாற ஆசைப்படுறான். அவன் ஜெயின்ஸை தான் பார்த்தீங்கன்னா பிரேவஸ்ட் வாரியராக நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதுபடி அவன் கோலுமே வந்து எல்பஃபை ரீச் பண்ணணும், ஜெயின்ஸை பார்க்கணுன்ட்டு. அவன் ஏகப்பட்ட இடத்துல ஜெயின்ஸ் கூட இன்டர் கனெக்டாகவும் ஆகிருப்பான். ஸோ அதனால் ஊசப்புக்கான ஸ்டோரி வந்து இந்த எல்பஃப் பார்க்கில் அதிகமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிட்டில் கார்டனில் வந்து டோரி புரூக்கியை பார்க்குறதா இருக்கட்டும், வாட்டர் செவனு, அப்புறம் எனிஸ் லாபியில் வந்து ஜெயின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவன் எல்பஃபை பற்றி பேசிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் கண்டிப்பாக இவனுக்கு ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் ஜோரோவை பற்றி பேசணும்னா அவனுக்கு கண்டிப்பாக கான்கோர் ஹாக்கி அவன் மேனேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவன் லேர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மமேன் ஹாக்கியில் தான் அவன் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த கான்கோர் ஹாக்கி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்குது, பட் அந்தளவுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அவன் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா எனிமியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். அதனால கண்டிப்பாக கான்கோர் ஹாக்கியுமே அவன் வந்து ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சாப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏசியன் மெடிசனை பற்றியும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சாப்பர் கற்றுக்கலாம். அதே மாதிரி ரம்பிள் பால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஜெயிண்ட் ஃபார்ம் எடுப்பான். அதை என்ன கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயின்ஸை மீட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அது மூலமாக அந்த ஜெயிண்ட் ஃபார்மையும் என்ன கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து மெடிக்கல் ஸ்கில்ஸில் வந்து என்ன கொஞ்சம் அதிகமாக விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. அதனால ஏசியன் மெடிசனை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜெயின்ஸை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி ஜெயின்ஸோட கல்ச்சராக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயின்ஸுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஆட்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. லைக் கூமா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கூமாவோட ஹைட்டு வந்து 7 மீட்டர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பிக் மாம், ஸோ பிக் மாமோட ஹைட்டு வந்து 9 மீட்டர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி ஆர்மி சேர்ந்த மோர்லியோட ஹைட்டு வந்து 13 மீட்டரு. அப்புறம் ஹருதீன் பார்த்தீங்கன்னா 22 மீட்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் டோரி ப்ரூக்கி வந்து 20 மீட்டரு. அப்புறம் இன்னொருத்தன் வந்து 22.5 மீட்டர் கிட்ட வருவான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கா, மேபி ஏஜை வச்சு கூட வரலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏகப்பட்ட ஆட்கள் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் பங்கு அசரில் வந்து 8 பிரதர்ஸை பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 42 மீட்டரு. ஸோ நார்மல் ஜெயின்ஸை விட அவங்க ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியன் ஜெயின்ஸுமே இருக்காங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் த்ரில்லர் பார்க் ஆர்க்கில் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் ஃபுட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த எல்பஃபோட கரைக்கடையில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்ம பிக் மாமோட ஸ்டோரி சொல்ல போஸ்ட்ல. அது எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ லூஃபி இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அது தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசையாக இருக்குது. நம்ம எப்படி இந்த ஆர்க்குக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோமோ அதே மாதிரி தான் ஓடாவுமே. ஸோ ஓடா எப்போ லிட்டில் கார்டனில் ஜெயண்டை காமிச்சாரோ அப்புறம் இருந்து அவருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு இந்த எல்பஃப் ஆர்க்குக்காண்டி. ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே வைக்கிங்ஸாக பார்த்துருக்காரு. வைக்கிங்ஸோட இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக எல்பஃபோட ஆர்க்கில் அதிகமாக இருக்கும். ஓமாய் காசி இவங்க 2 பேருக்குமே வைக்கிங்கோட ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் உருவாக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த மாதிரி தான் எங்கேயோ மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்படி ஓடாவுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அதனால் கண்டிப்பாக எல்பஃப் ஆர் வந்து நம்மளை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். டெவில் ஃப்ரூட்டை பற்றி நமக்கு தெளிவாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயின்ஸுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்குது. அதுபடி அவங்க மூலமாக கூட வந்து நமக்கு டெவில் ஃப்ரூட்டை பற்றி தெளிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் கண்டிப்பாக இந்த ஆர்க்கில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும். சாங்ஸ் வராமல் இருந்தானா, சாங்ஸோட டெரிட்டரி தான் எல்பஃப். அப்படி சாங்ஸ் வராமல் இருந்தானா நம்ம ஸ்டார்கார்ட்ஸ் தான் காப்பாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அது மூலமாக மேபி ஃபியூச்சரில் எல்பஃப் கூட வந்து ஸ்டார்கார்ட்ஸோட டெரிட்டரிக்குள்ளே வரலாம்.
அப்படி வர போஸ்ட்டில் கண்டிப்பாக சாக்ஸ் வெர்சஸ் லூஃபி நம்ம ஃபைட் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபீல்டில் உள்ள ஆட்கள் எல்லாருமே சாக்ஸோட டெரிட்டரிக்குள்ளே போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்ஸோட டெரிட்டரியை நம்ம லூஃபியோட டெரிட்டரியை மாற்றுறாங்க. இப்போ லூஃபியும் அப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக சாக்ஸ் வெர்சஸ் லூஃபி ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது நடக்குமான்னு தெளிவாக தெரியல. பட் ஸ்டில் ஃபியூச்சரில் நடந்தால் நல்லா இருக்கும். மேபி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சாங்ஸ் வராத பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரா கேட்ஸ் காப்பாற்றுறது மூலமாக மேபி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நான் ஏதாவது சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக நமக்கு ஸ்பாய்லர் கிடச்சிரும். ஸ்பாய்லருக்கு அப்புறம் சம்மரியும் கிடச்சிரும். கண்டிப்பாக நம்ம வீடியோ போடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.